ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஆல்ஃபா ருப்பி. இன்னைக்கு மார்க்கெட்டை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் எ குளோபல் பேனிக் ப்ளஸ் லோக்கல் பெயின் சுச்சுவேஷன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே 1.4% மேலே கிராஷ் ஆகி இன்வெஸ்டருடைய 10 lakh crore மார்க்கெட் கேப்பை எரேஸ் ஆகியிருக்கு. ஜப்பான் பாண்ட் மார்க்கெட் பிரெட்பாத்தில் இருந்து யூஎஸ் ஃபியூச்சர் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு ரெட்டில் தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நாய்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் டீகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், குளோபல் ஸ்கியூஸ் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் கொஞ்சம் சாதகமாக இல்லை. ஜப்பான் பாண்ட் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு பிளட் பாத். அவங்களுடைய எக்ஸ்பென்ஷனரி ஃபிசிக்கல் பாலிசியால் 40-year பாண்டில் சடனாக 28 பேசிஸ் ஜம்ப் ஆகி 4.224% போயிடுச்சு. ஜப்பானில் ஸ்னாப் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த கட்சி லீடர்ஸ் எக்ஸ்பென்ஷனரி ஃபிசிக்கல் பாலிசியாக சொல்கிறாங்க, அதாவது செலவு அதிகமாக பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இது குளோபல் லிக்விடிட்டி அஃபெக்ட் பண்ணும், அதனால தான் எல்லோரும் செல் ஆஃப் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இது இந்தியா ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஏர்னிங்ஸ் கொலாப்ஸும் இல்லை. இது ஒரு லிக்விடிட்டி ப்ளஸ் வேல்யூவேஷன் ரீசெட் மட்டும்தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ்டாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் டவ் அண்ட் நேஸ்டாக் ஆல்மோஸ்ட் 2% வந்து டவுனில் ட்ரேட் ஆகுது. யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்ட்ஸ் 4.2%ல் ஸ்டக் ஆகியிருக்கு. அதே சமயம் கமாடிட்டிஸில் கோல்டு அண்ட் க்ரூட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் $4,677 டச் பண்ணிடுச்சு. விச் ஷோஸ் த குளோபல் இன்வெஸ்டர் சேஃப் ஹேவன் அசெட்ஸ் தேடி போகிறாங்க. இந்த மூமெண்ட் வந்து ஈக்விட்டி வேல்யூவேஷனில் ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, இப்போது டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு வருவோம். சென்செக்ஸ் 1066 பாயிண்ட்ஸ் ஸ்லம்ப் ஆகி 82,180 இருக்குது. அண்டு நிஃப்டி 353 பாயிண்ட்ஸ் மேலே ட்ராப் ஆகி 25,233 க்ளோஸ் ஆகியிருக்கு. எஃப்எஸ் டேட்டா வந்திருக்கு. அவங்க இன்னும் வந்து காசை வெளியெடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி 2,938 கோடிக்கு வந்து விற்று வச்சுருக்காங்க. அதே சமயம் டிஐஎஸ் வந்து 3,666 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓவரால் மார்க்கெட் பிரெத்தை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் ரேஷியோ 1:6 இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்கும் மேலே போகிறதுக்கு 6 ஸ்டாக்ஸ் வந்து விழுது. நெக்ஸ்ட்டு ஐடி ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் பெயின் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. நேற்று பார்த்த வீடியோவில் எல்டிஎம் நம்பர்ஸ் வந்து வீக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து 7% அடித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விப்ரோ அண்ட் குளோபல் ஐடி ஸ்பெண்டிங் இன்னும் ப்ரெஷரில் தான் இருக்குது. பொசிஷன் சிஸ்டம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 23% இயர் அண்ட் இயர் அப்பில் இருந்தாலும் பேட் குவார்டரில் 6.79% ட்ராப் ஆகியிருக்கு. இதுலேருந்து மெசேஜ் ரொம்ப கிளியராக இருக்குது. செலக்டிவாக இருங்க, ஐடி ரேலிஸை சேஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து சில கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்றதை குயிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதனோட நெட் ப்ராஃபிட் 668 crore இருக்குது. அது இயர் அண்ட் இயருக்கு 26% அப்பில் இருக்குது. அசட் குவாலிட்டி சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது கிராஸ் என்பிஏ 2.41லேருந்து 2.3 குறைஞ்சிருக்கு. ஓரிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 33% குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகி 331 crore இருக்குது. அடுத்து வந்து ஷாப்பர் ஸ்டாப்போடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 69% இயர் அண்ட் இயரில் வந்து கிராஷ் ஆகிருக்கு. கன்சியூமர் டிமாண்டு இன்னும் ஸ்லோவாக இருந்தாலும் குவார்ட்டர் பேசிஸில் லாஸில் இருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பிட்டாங்க. அடுத்து வந்து ஐடிசி ஹோட்டல்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இவங்க தான் இன்றைக்கி வந்து ஸ்டார் பர்ஃபார்மராக இருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 77% இயர் அண்ட் இயர் ஜம்ப் ஆகி 240 crore இருக்குது. எபிட்டா மார்ஜின்ஸ் 38%ல் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஃபாரம்ஸ் ஃபுல்லாக இப்போ டிஸ்கஷன் என்னென்னா ஸ்மால் கேப் சர்ன் பற்றி தான். ஒரு டிஸ்கஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் சர்ன்ஸ் பற்றி தான். நோவமா அண்ட் அதர் அனாலிசிஸ் எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி ஃபிசிக்ஸ் வாலா பிரிமல் ஃபினான்சஸ் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் எம்சிஎக்ஸ் கைன்ஸ் ட்ராப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப்ஸ் வந்து ஓவராலாக 2.5% வந்து கிராஷ் ஆகியிருக்கு. அடுத்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட கிரிட்டிக்கல் சப்போர்ட்டாக பார்க்கும்போது 15,875 இருக்குது. இது ப்ரீச் பண்ணிச்சுன்னா இன்னும் வந்து மார்க்கெட்டில் வந்து 500 to 1000 பாயிண்ட் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது.
ஓலா எலக்ட்ரிக் பற்றி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட்டு ட்ரான்சேக்ஷனில் 28% வந்து ஸ்டாக் வந்து கிராஷ் ஆகியிருக்கு. இன்றைக்கி இன்னும் ஸ்லம்ப் ஆச்சு. பிகாஸ் அவங்களோட சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும்போது ஃப்ரெஷ் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுறது சேஃப். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் சம்மரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மேக்ரோ கண்டிஷன் ஜப்பான் பாண்டால் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸ்மால் கேப் சப்போர்ட்டை வந்து 15,875 இஸ் அ கிரிட்டிக்கல். இன்கேஸ் அந்த ப்ரீச் ஆச்சா இன்னும் ஸ்மால் கேப்பில் வந்து கிராஷஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட்ச் இட் க்ளோஸ்லி. நெக்ஸ்ட்டு வந்து ஐடி அண்ட் கன்சியூமர் ரீட்டைல் செக்டர் வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக ஆட் பண்ண. நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் அண்ட் ஏவி பேங்க் ஸ்பெசிஃபிக் பாக்கெட்டில் வந்து ஸ்ட்ரென்த்தாக காட்டுறாங்க. டோன்ட் பேனிக் சார், டெப்ளாய் கேஷ் செலக்டிவ்லி. நம்ம இப்போ இந்த வீடியோட ஹெண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனல் தாட்ஸ் என்னென்னா, falling markets don't destroy the wealth, panic decision do. Stay calm, keep your risk management in place. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹிட் த லைக் பட்டன் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பார்த்து அனலைஸ் பண்ணணுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in the next video. Happy investing.